அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்தார் டே 6க்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் பார்க்க போறீங்க. நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்லாம் நான் சமைக்க மாட்டேன். ஏன்னா நோம்பு வச்சுட்டு பசங்களையும் கவனிச்சிக்கிட்டு நம்ம குக்கிங்க்கு போயிட்டோம்னா டைம் ரொம்பவே நமக்கு வேஸ்ட் ஆயிடும், திக்கர் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஈஸியான டிஷ் தான் நான் சமைக்க போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேபேஜ் இருந்தது வீட்டில். ஸோ அதில் போண்டா செய்யலான்னு இருக்கேன். போண்டாக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடைக்கு போகிற வேலை இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலான்னு. கடைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஐநாவரம் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போவேன். அங்க கொஞ்சம் ரேட்லாம் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இஃப்தாருக்கு அந்த சஹருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வர வழியே பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ரொம்ப வெயில்ல வந்து கிர்னி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் விட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு வண்டியை நிப்பாட்டி அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலயே தர்பூசணி பழம் விட்டுட்டு இருந்தாங்க. சரி மசூதிக்கு தரலான்னு ரெண்டும், வீட்டுக்கு ஒன்னும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தென் வீட்டுக்கு வந்ததுமே ஃப்ரை பண்றது கட் பண்றது அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இஃப்தாரும் ஓபன் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.